வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேற்கொண்டு என்ன நான் இந்த மாதிரி ஏதாவது டாபிக்ஸ் வீடியோ போடுறது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். சும்மா பட்டன் லைக் அதெல்லாம் வேணாங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப அடித்தட்டு லெவலில் இருந்து பிஸ்னஸில் கான்ஃபிடெண்ட்டாக தொலைநோக்கு பார்வையோட சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிஸ்னஸில் ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மீதி ஸ்டார்டர்ஸ் அவங்களுக்கும் யூஸ் ஆகும், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். மெயினாக அந்த பெரிய விஷன் இருக்கிறவங்க, பொறுமையாக இருக்கிறவங்க, பேக்கப் வச்சுருக்கிறவங்க, பிஸ்னஸில் கம்ப்ளீட்டாக லைஃப் லாங் பிஸ்னஸில் ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இதில் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க. இதில் மேஜிக் கிடையாது, மிராக்கிள் இருக்குது, அதிசயம் இருக்குது. நம்ம நார்மலாக நம்மளோட சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க, நம்மளும் இத்தனை வருஷமாக உழைச்சிக்கிட்டே இருக்கோம், நம்ம வளர முடியல, ஆனால் பணம் இருக்கிறவங்கள்ட்டே பணம் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு, அவங்க மட்டும் பெரும் முதலாளிகளாகவே ஆகிட்டுருக்காங்க, நம்மளால் ஆக முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. இதில் கம்ப்ளீட்டாக யார் வேணாலும் சின்ன ஸ்டார்டர், அதாவது ரொம்ப அடிமட்ட லெவலில் இருந்து ஆரம்பித்து கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மெயினாக என்னுடைய அனுபவத்தை தாங்க இதில் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். இதில் யாருடைய மனதையும் புண்படுத்தணும், அவங்கள தப்பாக பேசணும், அவங்கள தரக்குறைவாக பேசணும், அந்த மாதிரி நோக்கத்தில் இந்த வீடியோ போடலைங்க. எல்லாத்துக்குமே இது பொருந்தக்கூடியது. அந்த மாதிரி ஏதாவது உங்களை ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கங்க. பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க தயவு செஞ்சு காப்பி பேஸ்ட்டு பண்ணாதீங்க. காப்பி பேஸ்ட் அப்படின்னா யாராவது செய்கிறாங்க அந்த பிஸ்னஸை நம்ம செய்யலாம் அப்படின்னு தயவு செஞ்சு செய்யாதீங்க. இல்லை இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, அதுதான் செஞ்சாகணும் அப்படின்னா எங்கே காப்பி பண்ணுறோம், எங்கே பேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல இதில் முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்குங்க. இருக்கிற இடத்துலையே நிறையா பிஸ்னஸ், இப்போ அதுவும் இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிஸ்னஸ்க்கு வராங்க. மற்ற சாதாரணமாக தெருவில் கீரை விற்கிறதுலேருந்து இடியாப்பம் விற்கிறதுலேருந்து பெரிய லெவல் பிஸ்னஸ் வரைக்கும் அந்த காம்படிஷன் இருக்குங்க. இப்போ பெரிய லெவலில் இருக்கிற கம்பெனிஸ் தப்பிச்சுக்குவாங்க. நம்ம அது என்னன்னே தெரியாமல் நீங்களும் நானும் பணத்தை போட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதை ரெகுலராக பண்ண முடியாமல் எங்கேயோ போய் லாக் ஆயிடுவாங்க. இது கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் நடக்கும். நீங்கள் உங்கள் ஏரியாலேயே பார்க்கலாம். ஒரு பெட்டி கடையாக இருக்கலாம், மளிகை கடையாக இருக்கலாம், எந்த ஒரு சின்ன பிஸ்னஸ்னு இருந்தும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக செய்ய முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காப்பி பேஸ்ட்டுங்க. நம்ம செய்கிறத இன்னொருத்தங்க செய்கிறத பார்த்து நம்ம செய்கிறது, நம்ம செய்கிறத பார்த்து இன்னொருத்தங்க செய்கிறது, இந்த காம்படிஷன்லேயே நம்ம லாக் ஆயிடுவாங்க. சம்பாதிக்கிறது அடுத்தது, நம்ம இருக்கிற பணத்தை விட்டுருவாங்க. இந்த காப்பி பேஸ்ட்டு சரியாக செய்யாததுனால, அந்த இடம் பார்த்து நமக்கு சரியாக அந்த காப்பி பேஸ்ட்டு செய்யாததுனால பெரிய லெவலில் பாதிக்குங்க. இப்போ நம்ம தெருவிலேருந்து ஆரம்பிச்சுக்கிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டையே எடுத்துக்கோங்க. வீட்டில் நம்மளுக்கு அந்த பொருளாதாரம் தெரியலை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, 2 பேரும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, இல்லை ஒருத்தவங்க வேலைக்கு போகிறாங்க, 2 பேருமே தனியார் வேலையில் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் சரி, இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த டைம் டியூரேஷனுங்க. அவங்களுடைய சின்ன வயசுலேருந்து, அவங்க படிப்பு முடித்ததுலேருந்து, இல்லை படிக்காமல் அவங்க வேலைக்கு போனதுலேருந்து, இல்லை படிக்காமல் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து, இல்லை படித்ததுலேருந்து பிஸ்னஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டம் இருக்குங்க. ஃபிக்ஸடு கிடையாது. ஜாபில், கவர்மெண்ட் ஜாபில் ஃபிக்ஸடு இருக்குது.
இப்போ நம்ம படித்து முடிச்சுட்டு நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாபு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 30லேருந்து 35 வருஷம் நம்மளுக்கு டியூரேஷன் இருக்குங்க. இதில் வெளியே வர்றது அதெல்லாம் நான் சொல்லுங்க. நார்மலாக வேலைக்கு போகிறவங்க 30லேருந்து 35 வருஷம் கஷ்டப்படுறாங்க. இதேமாரி ப்ரைவேட்டில் காம்படிஷன் ஜாஸ்தி. அப்போ அதில் அந்த சம்பள வித்தியாசம், தொழில் மாறி மாறி வர்றது, எதுலேயும் உருப்படியாக இல்லாமல் போகிறது, எதுவாக இருந்தாலுங்க 30லேருந்து 35 வருஷம் நம்ம அதில் ட்ராவல் பண்ண போகிறோம். இதில் இப்போ என்னோட அப்பா அம்மா அந்த மாதிரி வேலை செய்கிறாங்கன்னா நான் படிக்கிறேன் இல்லை படிக்கலை, நான் எதுக்குள்ளே போக விருப்பப்படுறேனோ, இப்போ என்னுடைய விருப்பங்க நான் வந்து பிஸ்னஸ்க்குள்ளே போகலாம் இல்லை ஜாபுக்குள்ளே போகலாம். ஆனால் கிடைச்ச வயசுலேருந்து, சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு விவரம் தெரிகிறதுலேருந்து நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கு கோச்சிங் கொடுக்குறதோ இல்லை நம்ம அதில் ஆர்வம் காட்டுறதோ, அது ரெண்டில் எது வேணால் இருக்கலாம். ஜாபாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம். எது வேணாலும் நம்ம அப்பையிலேருந்தே அதை கற்றுக்கிட்டு வந்தோம்னு வச்சிங்களேன், என்னுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க, நல்லாயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரர் எடுத்துவாங்க, அந்த வாரன் பஃபெட் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவர் வந்து ரொம்ப பயங்கரமாக பொருளாதாரத்தில் பயங்கரமாக இருக்கார், அப்படி இருக்கார் இப்படி இருக்கார். அவர் எந்த வயசுலேருந்து ஆரம்பித்தாருன்றது ரொம்ப முக்கியம். அந்த ட்ரைனிங் நம்மளுக்கு இல்லை. ஆனால் நம்மளுடைய சிந்தனையெல்லாம் அவரை மாதிரி ஆகணும்னு இருக்குது, தவறு இல்லைங்க. அதுக்கு இன்னும் கடுமையாக இப்போ அவர் வந்து எந்த வயசுலேருந்து ஆரம்பித்தாரோ அந்த வயசை நம்ம இழந்துட்டோம், அதை தாண்டி வந்துட்டோம்னா அவர் செஞ்சதை விட நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்குங்க. அந்த மாதிரி ஒரு கோச்சிங் இருக்கிறது, அது ஜாபுக்காக இருந்தாலும் சரி பிஸ்னஸ்க்காக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது அதுக்கு ஒதுக்கி அதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாங்க. கற்றுக்காமல் போனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம லோக்கலில் சில கிரவுண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா பசங்கள்லாம் விளாண்டுட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த விளையாட்டில் வந்து யார் ஜெயித்தாங்க, யாராவது அந்த பிளேயர்ஸ் ஆகிருக்காங்களான்னு உங்கள் ஏரியாலேயோ பக்கத்து ஏரியாவிலையோ விசாரித்து பாருங்கள். ரொம்ப ரேருங்க. இப்போ என் வீட்டு பக்கத்துலலாம் கிரவுண்ட் இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பசங்க கிரிக்கெட் விளாண்ட மயமாக இருப்பாங்க. நான் ரொம்ப வருஷமாக பார்க்குறேன். ஆனால் எங்கள் ஏரியாவிலேருந்து யாரும் பிளேயராக வரல. ஆனால் இதையே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னன்னே தெரியாமல் செய்கிறது. இதனால் பொருளாதார அதில் நஷ்டமாகலாம் இருக்குங்க. எப்படின்னா நம்ம சினிமாலாம் ப்ரூஸ்லி படம் பார்த்தோன்னா நம்ம உடனே கிரவுண்டுக்கு போக ஆரம்பிச்சிடுவோம், அதுக்கு தகுந்த ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம், அதுக்கு வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிடுவோம். இந்த மாதிரி நம்ம அதை பார்த்து காப்பி பண்ணிட்டோம், அதை இப்போ நம்மளுக்குள்ளே அதை கொண்டாந்துட்டோம், நம்ம அது மாதிரி ஆகணும்னு முயற்சி பண்ணுறோம். தப்பு இல்லைங்க. அதில் ரொம்ப அந்த உழைப்பு அதெல்லாம் ரொம்ப தேவைப்படுது. நேர்மை, பொறுமை எல்லாமே அதில், அந்த விஷன் எல்லாமே அதில் அடங்கிடுது. இதேமாரி தான் நீங்கள் ஜாபுக்கு போகணுன்னாலும் சரி பிஸ்னஸ்க்கு போகணுன்னாலும் சரி, சின்ன வயசுலேருந்து அதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஏன் அந்த ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டாக்கா, நம்மளுக்கு கொடுத்துருக்க கால அளவு அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு அந்த ஆயுள் காலம் இல்லை ஒரு நம்ம ஃபேமிலி பேக்கேஜ் அந்த வருஷங்கள்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா மினிமம் 30லேருந்து 35. இது பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு, அதை நல்ல விஷனாக செய்கிறவங்களுக்கு ஒருவேளை அது 60 வருஷம் ஆகலாம். அந்த பிஸ்னஸ் அப்படியே தொடர்ந்து போகிறதுல 100 வருஷம் 200 வருஷம்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபேமிலி அவங்க அப்படியே கைமாற்றி அவங்க ஃபேமிலியிலே ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. உதாரணத்துக்கு அது நீங்கள் இப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை எங்கள் அம்மா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, எப்படியாவது படித்து பிள்ளைய படிக்க வச்சு பாஸ் ஆகிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே நுழைச்சிடலாம். அப்போ அவங்களுக்கு ரெஸ்ட் வரும்போது நம்ம அதை தொடர்ந்து போகிறாங்க. இதே தான் நம்மளுக்கும் நடக்க போகுது. இது வந்து கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன், பிஸ்னஸ்குள்ளேயும் வாங்க. இப்போ அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, அது எந்த லெவலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது என்ன வியாபாரமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை வச்சு தான் நம்மளை படிக்க வச்சுருக்காங்க, இத்தனை வருஷமும் நம்மளை காப்பாற்றிருக்காங்க. அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி ரொம்ப இன்னோவேட்டிவாக ஏதாவது பண்ணலாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு அதையும் கொஞ்சம் யோசித்து அதுக்குள்ளே வரலாம். அதில் வர இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த பிஸ்னஸை விட்டுட்டு நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸோ இல்லை வேலைக்கோ போகும்போது இதே பேக்கேஜ் தாங்க. 30லேருந்து 35 வருஷம் நீங்கள் கஷ்டப்படணும். இப்போ சப்போஸ்
நம்ம பேரண்ட்ஸ் செய்கிற பிஸ்னஸ்ஸு இப்போ அது பிஸ்னஸில் எந்த பிஸ்னஸாக வேணா இருக்கலாம். அவங்க ஒரு 20 வருஷமோ 30 வருஷமோ செஞ்சுருப்பாங்க. உங்களுக்கு அந்த பேக்கப் அப்படியே உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் ஸ்கில்ஸ் மட்டும் வளர்த்துக்கிட்டா போதும். ஸ்கில்ஸ் மட்டும் வளர்த்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ஃபாலோ ஆகலாம். அப்போ நீங்கள் அந்த 35 வருஷம் அங்கே முடிஞ்சு போச்சு பார்த்தீங்களா, உங்களுக்கு அடுத்து ஒரு 5 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மெயினாக ஸ்கில்ஸ் வேணுங்க. ஸ்கில்ஸ் ரொம்ப எதுக்கு முக்கியம் அப்படின்னா, அவங்க காப்பாற்றி வச்சுருந்த அந்த அது என்ன சொல்கிறாங்க ரெப்புடேஷன் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அதை கெடுத்துறாத அளவுக்கு நம்ம ட்ரெயின் அப் ஆனால் போதும். இது பிஸ்னஸுங்க. ஜாபுக்கும் அதேமாரி நம்ம அந்த பொறுமை, இது இப்போ நான் சொல்கிற ஒரு இந்த மிராக்கிள் அதிசயம் அப்படின்னு சொல்கிறது ஒரு டூலுங்க. இந்த டூல் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். எல்லாத்துக்குமே பிஸ்னஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இதில் ஏழை பணக்காரங்க, படித்தவங்க படிக்காதவங்க, வயசு, அந்த பிரச்சனையே இதில் இல்லைங்க. இப்போ உதாரணத்துக்கு எதுக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பிச்சைக்காரன்லேருந்து நீங்கள் பெரிய பவர்ஃபுல் பணக்கார சாமி வரைக்கும் சொல்கிறாங்க. இதை தவறாக சொல்லணும்னு இல்லைங்க. இப்போ எல்லாமே பிஸ்னஸ் ஆயிடுச்சு, எல்லாமே மணி மைண்டடாக போயிட்டுருக்குங்க. இப்போ சின்ன லெவலில் பிச்சை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அதுலேயே ஏழை பணக்காரங்க இருக்காங்க. அதேமாரி நம்ம பெரிய அது எந்த வழிபாட்டு தலமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, யாரும் இந்த ஹேட் பண்ணு சொல்லுங்க. அந்த பவர்ஃபுல் பணக்கார சாமி வந்து இந்த சின்ன ஏழை சாமிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வேணால் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த சாமி இருக்குது பார்த்தீங்களா, சாமி அப்படியே இருக்கும். அது பணக்கார சாமினா பணக்கார சாமியாக, ஏழை சாமினா ஏழை சாமியாக. இது டெவலப் ஆகிறதுக்கு நான் சொன்ன அதே டைமிங் எடுத்துக்கிறோம், லேட் ஆகுங்க. ஆனால் அந்த சாமியை பற்றி பேசுகிறாங்க பாருங்கள், அந்த ப்ரீச்சிங் சென்டர்ஸ் மாதிரி ஏதோ நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, சாமி கூட ஏழையாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து குறுகிய காலவழி, இவங்களுக்கு இந்த 35 வருஷம் அதெல்லாம் டைம் கிடையாதுங்க. 5 வருஷத்துலேயே டெவலப் ஆயிடுவாங்க சாமி. அது எந்த மதமாக இருந்தாலும் சரிங்க, எந்த கடவுள் இறைவன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது சம்மந்தமாக பேசுகிறாங்க பாருங்கள், அவங்கள பற்றி பேசுகிறாங்கள, அவங்கள பார்த்தீங்கன்னா சீக்கிரம் டெவலப் ஆயிடுவாங்க. நம்மளுடைய தாட் எப்படி இருக்குங்க, இந்த பெரிய எம்என்சி கம்பெனி லெவலில் இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டார்டர்ன்றதுனால சிந்தனை நம்ம அங்கே வச்சுருப்போங்க. இதில் வந்து நம்மளுக்கு அங்கே போகக்கூடிய நம்மளுக்கு அந்த ஃபயர், பொறுமை, நேர்மை இதெல்லாம் இருக்காது. இந்த பேக்கேஜ் எல்லாம் இருந்துச்சுன்னா நான் சொல்ல போகிற டூலு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த டூல்னால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டூல் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, 35 வருஷம் சொன்ன பார்த்தீங்களா, 35 வருஷத்தில் நீங்கள் கோடீஸ்வரங்க, கண்டிப்பாக கோடீஸ்வரர். நீங்கள் செலவெல்லாம் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்காக இத்தனை வருஷம் பேரண்ட்ஸ் செலவு பண்ணியிருப்பாங்களே, அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 1 கோடி ரூபா வந்துடுங்க. நமக்கு மட்டும் இல்லை, ஃபேமிலிக்கே சொல்கிறேங்க. அப்போ இது 35 வருஷம் சம்பாதிக்கணும், 35 வருஷமாக சம்பாதிக்கிறது தாங்க டைமு. இந்த 35 வருஷத்தில் 1 கோடி சம்பாதிக்கிறவங்க, 2 கோடி சம்பாதிக்கிறவங்க, 5 கோடி சம்பாதிக்கிறவங்க, அதாவது இது சம்பளத்தை பொறுத்து மாறுங்க, பிஸ்னஸை பொறுத்து மாறுங்க. சரிங்களா? இப்போ இந்த சாமி அப்படின்னு சொல்றது ஏழை பணக்கார சாமி இருக்கிற மாதிரி. இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 35 வருஷ டைமிங்கை குறைக்கலாம். 10 வருஷத்தில் சக்ஸஸ் பண்ணலாம், 5 வருஷத்தில் சக்ஸஸ் பண்ணலாம், 2 வருஷத்தில் சக்ஸஸ் பண்ணலாம். இது ஏன் வேரி ஆகுது அப்படின்னா, அவங்கவுங்க பிஸ்னஸ் லெவலை பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ டீ கடை, மளிகை கடை, பெட்டி கடை, சூப்பர் மார்க்கெட்டு, இந்த ரேஞ்சு மாறுது பார்த்தீங்களா, அது மாதிரி இதில் அந்த மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கட்சி ஆரம்பிக்கிறாங்க, நல்லா பார்த்துக்கங்க. கட்சி ஆரம்பிக்கிறது, புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவங்க வந்து காம்படிட்டராக வர்றதுக்கோ இல்லை சக்ஸஸ் பண்ணுறதுக்கோ எத்தனை வருஷம் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அதுவும் இப்போ பிஸ்னஸ் மோட்டிவாக ஆயிடுச்சுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது என்னுடைய கருத்துங்க. பிஸ்னஸ் மாதிரி தான் பண்ணுறாங்க. அவங்களோட ஒர்க் பண்ணுற காலகட்டம் பார்த்துக்காங்க. அதுலேயும் அது வந்து அப்படியே ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்லாம் கிடையாது. சேம் இதே கஷ்டங்கள், இதை விட கொடுமையாக இருக்குங்க. ஹார்ட் ஒர்க்கு,
நேர்மை, இந்த இதுக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனைங்க. அதில் ரொம்ப கஷ்டப்படணும். அப்போ அவங்க எடுத்துக்கிற டியூரேஷன் அந்த மாதிரி வந்துடும். அவங்க எதிர்கட்சியாக வர்றதுக்கே. இப்போ டாப்பில் இருக்காங்க, ஒரு 2-3 கட்சி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேஸ் எடுத்து பாருங்கள். எத்தனை வருஷமாக அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சக்ஸஸ் பண்ணாங்க, இப்போ அந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. இதே தாங்க சினிமாவுக்கு. இதெல்லாம் பணம் நிறைய புழங்கக்கூடிய இடம். சினிமாவுக்கும் அதே மாதிரி. இப்போ கட்சி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி காம்படிஷன் இருக்கிற மாதிரி சினிமாவுக்கு ஒவ்வொரு டைரக்டர்ஸும் அவங்களுடைய நிறைய படம் வந்துருச்சு சார். நிறையா அதை என்ன சொல்கிறதுங்க, நிறைய படம் வந்துருச்சு. அது கிரியேஷன், ஒவ்வொருதும் ஒவ்வொரு கருத்து, நிறையா மாறுபாடுகள், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அதில் இருக்குங்க சினிமாவில். ஆனாலும் அதே மாதிரி அவங்க எப்போ உள்ளே நுழைஞ்சாங்க அந்த ஃபீல்டுக்குள்ளே, எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்காங்க, எப்போ அவங்க சக்ஸஸ் பண்ணாங்க. அப்போ சீக்கிரம் ஒரு சிலர்லாம் சக்ஸஸ் பண்ணிடுறாங்க இருக்குங்க, வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை அவங்க ரெகுலராக செய்யணும். இது கட்சி. சினிமா இப்போ எம்என்சி வரும், இந்த பெரிய பெரிய கோடீஸ்வரங்க. இதில் நம்ம பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்தியாவிலே பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருக்காருங்க, கோடீஸ்வரர். அவங்க ஃபேமிலியில் அவங்க அண்ணன் தம்பி 2 பேருங்க. 2 பேருமே பிஸ்னஸில் இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் லாஸ் ஆகிட்டார், ஒருத்தர் ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அந்த ரன் பண்ணிகிட்ருக்காரு நம்மளோட அப்பா பேர் கெட்டு போயிடணும், இல்லை ஃபேமிலியை பற்றி தப்பாக பேசுவாங்கணும். எந்த பிஸ்னஸையும் தம்பிக்கு கொடுத்து உதவலை. பணம் கொடுத்து உதவுவாங்க, பிஸ்னஸை கொடுக்க மாட்டாங்க. நம்மளும் அதேமாரி. ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நல்லா வரணும்னு எனக்கு விருப்பங்க, எனக்கு மேலே வரணும்னா நான் ஒத்துக்க மாட்டேங்க. இதுதான் இயல்பு. அதனால் நீங்கள் தான் அதுக்கு கஷ்டப்படணும். இதில் ரொம்ப எதுக்கு அந்த எம்என்சியில் கோடீஸ்வரங்க அவங்களுக்கே அந்த சிரமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த பிஸ்னஸில் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்பி தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. உங்களுடைய நீங்கள் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்கணும். படிப்பாக இருக்கட்டும், அந்த நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு, ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது, புக்ஸ் இருக்குது. இதுக்கு படித்து நீங்கள் அதெல்லாம் கற்றுக்கலாம். இப்போ இதில் சீக்கிரம் இந்த பேக்கேஜெல்லாம் இருக்குது, ஆனால் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்ல போகிற டூலு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது எந்த துறைக்கு அப்ளிகபிள் ஆகாது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு இந்த டூல் வேலை செய்யாது. பெட்ரோல் பங்க்கு வேலை செய்யாது. எம்எல்எம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த எம்எல்எம் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெம்பர் ஆகிட்டால நீங்கள் தான் ஓனரு, நீங்கள் ஒரு கடை, நீங்கள் பிஸ்னஸ் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இது சூட் ஆகாது. அந்த எம்எல்எம் கம்பெனி ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வேணால் அது சூட் ஆகும். இது மாதிரி ஒரு 2-3 எனக்கு தெரிஞ்சு இது சூட் ஆகாது. அது அவங்களுக்கு ஒத்தே வராது. மீதி யாராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் வருமானத்தை நோக்கி போகிறவங்க அவங்க எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். உதாரணத்துக்கு இந்த நியூமராலஜிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உங்கள் பேரை மாற்றிட்டா உங்கள் பிஸ்னஸ் மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோசியம் சொல்லுவாங்க. இந்த தகுடுலாம் செஞ்சு கொடுப்பாங்க, தாயத்தை செஞ்சு கொடுப்பாங்க, வேறு இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் கொடுப்பாங்க. இவங்களுக்கே இது யூஸ் ஆகும். நான் அவங்கள குறைச்சி மதிப்பிடணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு அதில் சக்ஸஸாக இருக்குன்னா சூப்பர், கண்டினியூ பண்ணுங்கள். நான் சொல்ல வர்றது என்னென்னா, அவங்களுக்கே இது தேவைப்படும். இந்த டூல் இருந்துச்சுன்னா அவங்களுடைய பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகலாம். ஆனால் நான் சொல்ல போகிற டூல் இந்த ஜோசியம் பார்க்குறது, நியூமராலஜி பார்க்குறது, மந்திரம் சொல்கிறது, செய்வினை செய்கிறது, வேறு என்ன இருக்குங்க, மந்திரம், தந்திரம், எந்திரம், அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இந்த டூலு எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. நம்ம வீட்டிலே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கும், எங்கேயா இருக்கும்.
கண்டிப்பாக தேடுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டூலு கிடைக்கும். மித்தபடி இந்த டூல் கிடைச்சிருச்சு. இந்த டூல் வந்து எப்படி அப்படின்னு கேட்டாங்க, நிறைய பேர் அந்த பிஸ்னஸில் வரவங்களுக்கு ஒரு பிடிமானம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது இருந்தால் தைரியமாக நான் இறங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தாங்க அந்த டூல் கிடைச்சிருச்சுன்னா அவங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி 35 வருஷம் இல்லை, 2 வருஷத்துலேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது, 5 வருஷத்துலேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது, 35 வருஷத்துலேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது. இது அவங்க போகிற ஸ்பீடை பொறுத்துங்க. ஒன்று, இந்த பிஸ்னஸை சாதாரணமாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸு, இல்லை நம்ம நியூஸில் பார்க்குற மாதிரி ஏதாவது கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் இருப்பாங்க. 100 வருஷ கம்பெனி, 150 வருஷமாக இருக்காங்க, 200 வருஷமாக இருக்காங்க. அந்த மாதிரி இந்த டூல் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய பரம்பரைக்கே சப்போர்ட் பண்ணும். இப்போ அந்த கம்பெனிஸ்லாம் எப்படி கைமாறி அந்த பேரண்ட்ஸ் அவங்க குடும்பமே அதை ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு நிறைய கம்பெனி இருக்குங்க, பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்காங்க. தனியாக அது பேர் சொல்ல வேண்டாம், நிறையா கம்பெனியாக இருக்காங்க. 200 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் என்னுடைய நாலேஜுக்கு நான் கற்றுக்கிட்ட வரைக்கும் இந்த ஆராய்ச்சியில் 300லேருந்து 400 வருஷம் வரைக்கும் குறைஞ்சது ட்ராவல் பண்ணலாம். அப்போ இந்த டூலை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா சாலிடாக நீங்கள் கிடையாது, உங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு அப்புறம் இதை கண்டினியூவாக எடுத்துகிட்டு போகலாம். இது எல்லாத்தாலையும் முடியாது. அந்த முன்னாடி கிரவுண்டில் விளையாடுற கதை சொன்ன பார்த்தீங்களா, எல்லாரும் விளையாண்டுட்டு இருப்பாங்களே, அது மாதிரி விளையாண்டுட்டே இருக்க வேண்டியதான். இந்த ஒரு சிலரால் மட்டும்தான் அந்த மேல் லெவலுக்கு வர முடியும். அவங்களுக்கு இது பக்காவாக ஒர்க் ஆகும். அப்போ எனக்கு கிடைச்சா நான் அதை செய்ய முடியாதா அப்படின்னா, எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நானும் அதே மாதிரி அந்த தொலைநோக்கு பார்வையோட ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். எல்லா கிராமம், நான் இருக்கிறது ஒரு சரியான கிராமம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து டிஸ்க் பிரேக் இந்த மாதிரி ரேஸ் வண்டிலாம் சொல்கிறாங்களே, அதை வச்சுட்டு இருந்து என்ன பிரயோஜனங்க? ஏதாவது பிரயோஜனம் இருக்குங்களா? அந்த ஏரியாவுக்குள்ளே அந்த வண்டியை வச்சு அந்த ஸ்பீடில் ஓட்ட முடியுமா? அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த ஏரியாவுக்கு என்ன வண்டி வேணுமோ அந்த வண்டி இருந்தால் நம்மளுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம சிட்டிக்கு வரோம், இல்லை ஹைவேஸ்க்கு வரோம், நம்ம ரேஸை பொறுத்து மாறுது. இப்போ இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற வெஹிக்கிள் இருந்தால் தான் ட்ராவல் பண்ண முடியும். நம்ம அப்போ தான் ஜெயிக்க முடியும்னு ஒரு இது இருக்குங்க. அந்த ஸ்டேஜுக்கு வர விருப்பம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இது இன்னும் நல்லா கோஆப்ரேட் பண்ணும். மித்தபடி நீங்கள் அந்த ரேஸ் பைக் நான் வாங்கி வச்சுக்குவேன், என் சௌரியம், அது உங்கள் விருப்பங்க, வாங்கி வச்சுக்கலாம். பராமரிப்பு தான் நடந்துகிட்ருக்கும், வேறு ஒன்றும் அதில் நடக்காது. அதை வச்சுட்டு நீங்கள் அந்த கிராமத்துக்குள்ளேயே இந்த விவசாயம் அது மாதிரிலாம் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி கிராமத்துக்குள்ளேயே அதை வச்சு அதில் வித்தையெல்லாம் காட்ட முடியாது. பந்தா விடலாங்க, இது பந்தா. அதே மாதிரி பிஸ்னஸ்லையும் நிறைய பேர் பண்ணுறாங்க. பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதுக்காக பந்தா விட்டுட்ருப்பாங்க, நஷ்டப்படுவாங்க, லாபப்படுவாங்க. அது அடுத்த விஷயங்க. இந்த டூல் வந்து மேக்சிமம் யாருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. இதுக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியாது, ஒன்று வயசாயிருச்சு, நல்லா போயிட்டுருக்கு, பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு, பிள்ளைங்க வந்து இதில் இறங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி ஐடியாவோடு செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பொம்பளை பிள்ளையாக இருப்பாங்க, பயப்படுவாங்க. இவ்வளோ தூரம் நம்ம காப்பாற்றிட்டோம், பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணிடுமா, இதுக்கப்புறம் இதை டேக்கிள் பண்ணி போயிடுவாங்களா, அவங்களுக்கு அது கை கொடுக்குமா? இந்த ஸ்கில்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன். நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே அதுக்கு உண்டான ட்ரைனிங் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வாங்க. பேரண்ட்ஸ் கொடுக்கலனாலும் தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எல்லாத்துக்கும் எப்படி ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதுலேயும் கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா, இந்த டூலும் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். இதில் ஒன்றும் சிக்கல் இல்லைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் ரன் பண்ணுவீங்க. அப்போ அந்த பிஸ்னஸ் விட்டு போகாது. இது நாள் வரைக்கும் அவங்கள்ட்ட அந்த டூல் இல்லாமல் இருந்திருக்கலாம், ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த டூல் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அவங்க பேரண்ட்ஸுக்கோ இல்லை பிள்ளைங்களுக்கோ இன்னும் கொஞ்சம்
ஒரு ஊட்டம் கொடுத்த மாதிரி, ஒரு நம்பிக்கை கொடுத்த மாதிரி இருக்கும். அதை வச்சு கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம். இது வந்து ஸ்டார்டர், ஸ்டூடெண்ட்ஸ், நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை பற்றி நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், நான் தேடி எடுத்துக்கிறேன் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த டவுட் கேட்கலாம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எல்லா பேக்கப்பும் இருக்குது, விஷன் இருக்குது, நீங்கள் சொல்கிற அந்த நேர்மை, இது எதுக்கு நான் அழுத்தி நேர்மை, பொறுமை, விடாமுயற்சி, தொலைநோக்கு பார்வையினெல்லாம் அது எதுக்கு சொல்கிறேன்? இது ரொம்ப 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 தேவையான ஒன்றுங்க. இதுதான் உங்களை கூட்டிகிட்டு போகும். நம்மளுக்கு லைசன்ஸ் மட்டும் இருந்தால் பத்தாது. லைசன்ஸ் வந்து இப்போ சர்டிஃபிகேட்லாம் லைசன்ஸ் மாதிரி. இந்த லைசன்ஸ் சோறு போடுமானா போடாது. ஆனால் நீங்கள் வண்டி ஓட்டலாம், நீங்கள் தகுதியானவங்க அப்படின்னு முடிவு பண்ணுமே தவிர ஆக்சிடெண்ட் ஆகாது அப்படின்னு அது உறுதி தராது. அது நம்ம ஸ்கில்ஸ் சம்மந்தப்பட்டது. அது சம்மந்தமாக நீங்கள் எல்லா பேக்கப்பும் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த டூல் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும்.